என்னமா பதில் சொல்றான்? இதை வச்சு அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்றதா? எது மாமா? அது ஒண்ணு இல்லடா கண்ணா, உங்க அப்பனுக்கு பைத்தியம். அப்பாவுக்கு பைத்தியமா? அதான் 2 நாள் அப்பாவுக்கு தாத்தா ஜாட இருக்கா? அப்பா நீ எதையோ ரொம்ப கிட்டக்க பார்த்து பயந்துருக்கப்பா. நீ அம்மாவை பாத்தியா? ஒண்ணு இல்லடா, சும்மா இருடா. அப்பா நான் என் ஃப்ரெண்டு முரளி வீட்டு வரைக்கும் போயிட்டேன்ப்பா. போயிட்டேன் மாமா. போயிட்டேன்ப்பா. என்ன அடக்கம் மரியாதை பணிவு, இவனுக்கு போய் அது பிடிச்சிருக்கான், ராகுலுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லாத. அப்பா என் ஃப்ரெண்டு முரளி வீட்டு வரைக்கும் போயிட்டேன்ப்பா. இப்படி போனது ராகவனா? ராகவனே தான் மாமா. என் ஃப்ரெண்டு முரளியாத்து வரைக்கும் போயிட்டேன் மாமா. என்ன ராமானுஜம், இப்பெல்லாம் 2 ராகம் இப்படி போறான், அதுக்குள்ள இன்னொரு ராகம் இப்படி போறான் எப்படிரா? நான் சொன்னா தான் நீ நம்பலையே. அப்பா என் ஃப்ரெண்டு முரளியாத்து வரைக்கும் போயிட்டேன் மாமா. என்ன ராமானுஜம், இந்த வீடு கொள்ளத்துக்கு ஏதாவது வழி இருக்காடா? எந்த வழியும் கிடையாது. எப்படா ராகவனா வந்து? என்ன கேட்டா? அப்பா என் ஃப்ரெண்டு முரளியாத்து வரைக்கும் போயிட்டேன்ப்பா மாமா. ராமானுஜம், நீ சொல்றது எதுவும் சரியா வரும்னு எனக்கு தோணல. ஆமா மாப்பிள்ள, ராகவ போற இடத்துல ஏதாவது அட்டகாசம் பண்ணி வச்சான்னா பெரிய விபரீதமா போயிடும். ஆமா ஆமாண்ணா, அப்பா சொல்றதுதான் சரி. ராகவனுக்கு பிடிச்சிருக்கிறது பேயா பைத்தியமா நமக்கு தெரியல. இந்த நேரத்துல அவனை வெளியூருக்கு அனுப்புறது அவ்வளவு சரின்னு நீக்கு படலன்னா? இல்லடி லட்சுமி, என்னால ராகவனை இந்த ஆத்திர வச்சு காப்பாற்ற முடியாது. அவன் எங்கடி போறான்? தோ இருக்கிற பெங்களூருக்கு வேலைக்கு போறான். லெட் அஸ் டேக் தி ரிஸ்க். இந்த தனிமை அவனை மாத்தலாம் இல்லையா? சரி, ராகவன் பெங்களூர்ல எங்க தங்குவான்? அப்பா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சேது மாதவன் பெங்களூர்ல மல்லேஸ்வரத்துல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கான். அப்படியா? அவனுக்கு நான் லெட்டர் போட்டிருக்கேன். அவனும் ராகவனுக்கு வேலை தரதா பதில் கொடுத்திருக்கான். அங்க எங்கேயாவது ஹோட்டல்ல போய் தங்கிக்கிட்டுமே. ஏன் மாப்பிள்ள, உங்க ஃப்ரெண்டு சேது மாதவனுக்கு நம்ம ராகவனை பத்தின விஷயம் எல்லாம் தெரியுமோ? தெரியாது மாமா. இவன் 4 இடத்துல அடிபட்டா தான் இவனுக்கு புத்தி வரும். இது அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். வேண்டாண்ணா, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவரை வெளியூருக்கு அனுப்ப வேண்டாண்ணா. என்னடி லட்சுமி, புரியாம பேசுறேடி. இவன் மத்த குழந்தைகள் மாதிரி இருந்திருந்தான்னா இத்தனை நேரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டு இருப்பாண்டி. அவனை வேலைக்கு அனுப்புறது பணத்துக்காக இல்ல, இவன் பழையபடி மாற மாட்டானான்னு பாக்குறதுக்காக தாண்டி. போய் அவனை கூப்பிடு. மாப்பிள்ள, குழந்தை சின்ன குழந்தை, அவனை போய் வெளியூருக்குலாம் அனுப்பிச்சிடு. அது சாக்கியமா படல எனக்கு. மாமா, என்னால அவனை இந்த ஆத்துல வச்சுட்டு சமாளிக்க முடியாது மாமா. சொன்ன கேளுங்க. என்ன ராகவ மூஞ்சி முதுக பக்கம் திருப்பி வச்சிட்டு இருக்கானா? என்னது? ஆமாண்ணா, மூஞ்சியே முதுக பக்கம் திருப்பி வச்சிட்டு இருக்கானா? என்னடி சொல்ற? ஆமாண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. தாத்தா உன்னால இந்த மாதிரி பண்ண முடியுமா? என்னால இந்த மாதிரி எப்படிடா பண்ண முடியும்? ரொம்ப ஈஸி தாத்தா, யாரு வேணா பண்ணலாம். பேசாம சட்டையை திருப்பி போட்டு. இவன் எந்த நேரத்துல என்ன பண்ணாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. இவன் சாதாரணமா எது பண்ணாலும் வயித்த கலக்குறது. மாப்பிள பயம் முன்னேறிட்டான். டேய் சக்கரை, அப்படியே பூந்து பழையாடான் அவன். டேய் சும்மா வயிற்று தெரியுது, உனக்கு இதுல பெருமை வேறையா? டேய் ராகவா, ஏண்டா இப்படி இருக்க? உனக்கு படிப்பு கிடையாது, வேலை வெட்டி கிடையாது. ஏண்டா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாத்த போறேன். நான் செத்து போயிட்டேன், நீ என்னடா பண்ணுவ? அப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா. அது மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சக்கரை தாத்தா என்னை காப்பாற்ற மாட்டார். சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ? சாப்பாடு தேசிகாச்சாரி தாத்தா போட மாட்டாரா? மாட்டார், அவரே தின்னு. இதோ பாரு, நீ வேலைக்கு போயே ஆகணும்டா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்துறேன். மாப்பிள பாத்தாளா, வேலைக்கு போடான்னு சொன்ன உடனே பையனுக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருது பாத்தாளா. ராகவா, நீ எங்க வேலைக்கு போக போறன்னு உனக்கு தெரியுமா? பெங்களூர் மல்லேஸ்வரத்துல இருக்காரு உன் ஃப்ரெண்டு சேது மாதவன், அவரோட ஃபேக்டரி தானே? மாப்பிள கரெக்டா சொல்லிட்டானே. இப்பெல்லாம் கரெக்டா சொல்லாட்டி தான் நாங்க ஆச்சரியப்படுறது. ராகவா,
நாளைக்கு பெங்களூர்ல உனக்கு இன்டர்வியூல கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லணும். அப்பா ஒரு நிமிஷம். என்னடா வேலை பாக்குற? ஒரு நிமிஷம் இரு. நாளைக்கு காலையில சேது மாதவ இன்டர்வியூல கேட்க போற கேள்வியில அவுட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி என் மனசுல டைப் ஆகுது பாரு.